நீங்க போங்க. எனக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். ஏசப்பா எனக்கு முன்னாடி நீங்க போங்க, உங்க பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொன்னா முன்னா சொல்லிட்டு வேலை போங்க. அன்னில இருந்து நான் என்னைக்கு இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சோம், அன்னிலிருந்து இந்த நிமிஷம் மட்டும் அந்த ஆண்டவர் பெரியவர் இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்ன ஒவ்வொரு நாளும் என்னை பயங்கரமான ஒரு சாட்சி அளிக்க வச்சுருக்காரு. நான் போகும்போதெல்லாம் என்ன பண்ணாக்கா அந்த வசனம் எனக்கு முன்னாடி வரும். அதுக்கப்புறம் நான் எப்படினாக்கா அந்த வசனம் தெரியாது, அது எங்கே இருக்குது ஏதா இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. கடைசியில் நான் பைபிளை படிக்கும் போது தான் தெரியுது இந்த வசனம் இப்பேற்பட்ட ஒரு வசனமா அப்படின்னு தெரியுது. அதனால யாத்திராகமம் எழுது, யாத்திராகமம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் எழுது. அல்லேலூயா. பாருங்க, மோசே என்ன பண்றோம்னா இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது அப்போ அந்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் எழுதியா 11ஆம் வசனத்திலிருந்து வாசி, 11ஆம் வசனம் வாசிங்க. நல்ல ஜோரா வாசி, யாரும் வாசி. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார் போதும். பாருங்க, ஆண்டவரே ஒரு நண்பன், நண்பன் கூட நம்ம கூட நண்பன் கிட்ட யாரும் பேச மாட்டோம். நான் நல்லா எப்படி பண்ணோம், அது என்ன பண்ண முதல்ல திட்டிருப்போம், நம்மளே திட்டுவோம். ஆனா ஆண்டவர் பாருங்க அப்படியே மோசையில கையை போட்டுட்டு ஒரு நண்பன் கூட பேசுறாமா நான் பேசுறாரா. 12ஆம் வசனத்தை படிங்க. 12ஆம் வசனத்தை படிங்க. 12ஆம் வசனத்தை மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீ இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று சொன்னீரே, ஆனாலும் என்னோட கூட என்னாலே அனுப்புவேன் என்று அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னீரே. சொல்ல மோசையிட்ட மோச சொல்ல ஆண்டவரே, நீர் என்னோட கூட வருவேன்னு சொன்னீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு வர்றதுக்காக நீ என் கூட வருவேன்னு சொன்னீங்க, உங்களுடைய கிருபையும் என்னோட கூட இருக்குன்னு சொன்னீரே அப்படின்னு பண்ணோம். அவருக்கு ரிமாண்ட் பண்ணோம், அது ஞாபகம் பண்ணோம். ஆமாம், இந்த மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா ஆண்டவரே, என்கிட்ட சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்னோம். அந்த 13ஆம் வசனத்தை படிங்க. அப்படியே உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறியவும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அல்லேலூயா. நல்லா பாருங்க, என்னை இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர சொன்னீங்க, இந்த ஜனம் நான் உம்முடைய ஜனம் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீர் நான் போகும்போதுலாம் நீங்க கொடுத்த வாக்கு அதெல்லாம் கரெக்டா உண்மையா இருக்கணும்னு சொன்னாக்கா எனக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு முன்பா நீங்க போங்க. இல்லைனாக்கா நான் பண்ணீங்க எங்க அமிச்சாலும் எனக்கு முன்னாடி நீங்க போங்க, நான் அப்பதான் நான் போவேன். இல்லை நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்றாரு. நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர சொன்னாலும் சரி, வேற எங்கன்னா என்ன அமிச்சாலும் சரி, என்ன பண்ணுங்க, ஏன்னா என் கூட எனக்கு முன்பா நீங்க போங்க அப்படின்றாரு. அப்பதான் ஆண்டவர் இந்த வசந்த மோசே கிட்ட சொல்றாரு. படிங்க, அடுத்த வசனம் படிங்க, 16ஆம் வசனம் படிங்க. அல்லேலூயா. ஜோரா கை தட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் எனக்கு இத்தனை வருஷமா எனக்கு தெரியவே இல்லை. 30 வருஷமா 30 வருஷமா தெரியலையா, 25 வருஷத்துக்கு மேல எனக்கு இந்த வசனம் தெரியல. ஆனா நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு சாட்சி. 25 வருஷமா எனக்கு இந்த வசனம் என்னன்னு தெரியல. ஆனா நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஏசப்பா எனக்கு முன்னாடி நீங்க போங்க, உங்க பின்னாடி நான் வரேன். ஆனா அதுக்கு அர்த்தம் எதிரானாக்கா ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லணும், உனக்கு இடைப்பாக தேவை. என்னைய வரைக்கும் எங்க அம்மா வயசுல நான் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு எனக்கு சும்மா சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? ஐயா சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 45. சரி செய்யா கேட்டுங்க. இங்க கேட்க அம்மா நீங்க சொல்லுங்க. 40. ஐயா 45 40. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
55 வயசு. 55. சரி, நீங்க சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. 55. அல்லேலூயா. ஜெகதீஷ் சொல்ல பாருங்க. ஐயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கை தட்டுங்க. கை தட்டுங்க. ஏன்னா அவர் ஒரு வயசு கம்மியா சொல்லிக்கிறார். 60 வயசு. 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. என் பொண்ணு இவங்க மாதிரி இருப்பாங்க. 5 பேர பிள்ளைங்க எனக்கு இருக்கு. ஆளு பாருங்க, என்ன எப்படி கேட்கிறவங்க தாவீது சொல்றாரு. ஆமா, இப்ப நான் பாருங்க, வசனம் சொல்லு, யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிற வசனம், நான் இப்போதும் நிர்மூலம் ஆகாததும் உங்களுடைய கிருபை. ஆண்டவர் இந்த மாதிரி நிற்க வச்சுக்கிறார். எந்த பக்கமும் இல்லை. 4வது மாடி 10வது மாடிலாம் கூட மேலே ஏறி சுற்றி பிடிச்சி சன்றிங்க போன ஆடிக்கிறேன். நேற்று கூட ஒரு வேலை செஞ்சு வேலை கூட போயிட்டானா. ஆனால் ஆண்டவர் நான் கூட நான் தேவதை வச்சு அப்படியே கையில் தாங்கி பொறுமையாக கீழே இறக்கிட்டார். காலில் 2 காலில் தான் அப்படி தேய்ச்சிக்கிச்சு. இதே வேணா என்ன கை கால் எல்லாம் முடிச்சுக்கோம். இது ஏசமா போட்ட பிச்சை, எனக்கு ஆர்டர் போட்ட பிச்சை. அதனால தான் அன்னிலிருந்து இன்னைக்கு அதனால தான் என்ன ஒரு பெரிய சாட்சி அன்னைக்கு வச்சுருக்காரு. ஏன்னா எங்கள் அம்மா தாய்ங்க அப்படி என்னை பெற்று போட்டு தான் அவங்க நடக்கும். இது வரைக்கும் நான் வளர்க்கல. அவங்க நாங்களாக தான் வந்தோம். நாங்களாக வந்ததுன்றதை விட எங்கள் அம்மா என்னை பெற்றதுலேருந்து இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுகிற மாட்டோம். என் சமூகங்களுக்கு முன்பாக சொன்ன அந்த வார்த்தை எனக்கு கொடுத்து இன்னைய வரைக்கும் நான் போகிற இடத்துல தான் அந்த வசனம் என் கண்ணில் ஒரு நாள் கூட எனக்கு தென்படாத நேரமே கிடையாது, நாளே கிடையாது. நான் எப்பப்பெல்லாம் வீட்டை விட்டு வரணும், எப்பப்பெல்லாம் நான் வேலைக்கு போகணும், அந்த வசனம் என் கண்ணில் அந்தந்தெல்லாம் கூட என் சமூகங்களுக்கு முன்பாக வச்சிருந்தோம். என் சமூகங்களுக்கு முன்பாக வச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அந்த வசனம் என் கண்ணில் படாமல் இருக்காது. அதே லோகியா அமர்படைய தேவன் எங்கள் அம்மா பிறந்த நான் வயிற்றிலிருந்து இன்னைக்கு மட்டும் என் ஆண்டவர் கிருபையாக என்னை கொண்டு வந்து நடத்தி ஒரு சுவிசேஷனாக என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். அதே லோகியா.